ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் ஹெச் கிரியேஷன்ஸ். இதுக்கு முன்னால் ஒரு 2 வீடியோவில் நம்ம ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்குறோம். இன்னும் நமக்கு ஒரு 3 வீடியோ இருக்கிறது. இந்த வீடியோ இதுக்கு அடுத்து இன்னும் 2 வீடியோஸ் இருக்குது. அந்த 2 வீடியோலையும் இருந்தது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும், தெளிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அடுத்து ஒரு 6 ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் கொண்டு வந்திருக்கிறேன். இதை இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாமா? இந்த 6மே ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாதது தான். அதனால் நம்ம கொஞ்சம் நினைவில் வச்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் பக்கத்துலேயே தமிழ்லையும் எழுதியிருக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஒனோமேட்டோஃபியா, இது வார்த்தை வாயில் நுழையிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒனோமேட்டோஃபியா அப்படி தான் சொல்லணும். ஒலி ஒத்திருக்கும் சொற்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, எழுத்துக்களை நம்ம இதுக்கு முன்னால் கம்பேர் பண்ணி ரிப்பீட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொன்னோம். இங்கே எப்படி அப்படின்னா சவுண்டை பற்றி பேசுகிறோம். ஒரு விலங்கு, பறவை அல்லது பொருள் அல்லது ஏதோ ஒரு செயல் எப்படி ஒலி எழுப்புகிறதோ அவ்வாறே சொல்லில் எழுத்து இருக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வருவோம், இங்கே புரியும். நான் குட்டியாக உங்களுக்கு ஒரு வாத்து போட்டிருக்கிறேன். ஒரு பாம்பு படம் எடுக்கிற மாதிரி அப்படி போட்டிருக்கிறேன், சரிங்களா? இது எதுக்காக அப்படின்னா, இது நமக்கு மனசில் நிற்கிறதுக்காக தான். இந்த ஒனோமேட்டோஃபியா அப்படின்னா இந்த டக் அண்ட் ஸ்னேக் உங்களுக்கு நினைவில் இருக்கணும். இந்த இங்கே நம்ம தமிழில் ஒலி மரபு படிச்சிருப்போம். யானை பிழிரும், காகம் கரையும், நாய் குரைக்கும் அப்படி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் அது ஒலி எழுப்புறதுக்கு ஒவ்வொரு பேர் உண்டு. இப்போ டக் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது என்ன செய்யும், அது ஒலி எழுப்புகிற அந்த மரபுக்கு பேர் குவாக்ஸ். அந்த வே ஆஃப் ப்ரொடியூசிங் சவுண்டுக்கு பேர் குவாக்ஸ். அதே நேரம் அது கத்துற சவுண்டும் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா குவாக் 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 அப்படி தான் கத்தும். ஸோ அது கத்துறது வாயிலிருந்து வரக்கூடிய இந்த குவாக் சவுண்டும் அது ஒலி எழுப்புகிற மெத்தடுக்கு பேர் குவாக்கிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுவும் ஒன்றா இருக்கும். அதுதான் ஒனோமேட்டோஃபியா. இப்போ அதே போல் ஸ்னேக் என்ன செய்யும், அது இந்த படம் எடுத்துருக்கு இல்லை, அப்படி தான் சவுண்டு கொடுக்கும். நம்ம கேட்டதில்லை, அப்படி சொல்கிறாங்க, படிச்சிருக்கிறோம். அப்போ அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஹிஸ்ஸஸ் அப்படி. அப்போ பாம்பு அப்படி படம் எடுத்து சவுண்டு சீறிட்டு சவுண்டு கொடுத்ததுன்னா அதை ஹிஸ்ஸஸ்ன்னு சொல்கிறோம். அதே நேரம் அதனுடைய சவுண்டும் அப்படி தான் இருக்கும். அடுத்து பீஸு. இப்போ தேனியெல்லாம் கூட்ட கலைக்கும் போது அந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா பஸ் அப்படிங்கிற அதனுடைய ரெக்கைகள், சிறகுகள் அடிக்கிற சவுண்டு தான் கேட்கும். அதே நேரத்தில் அந்த தேனீக்கள் எழுப்புகிற விதத்துக்கு பேர் பஸ்ஸு, பஸ்ஸிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செயலும் பஸ்ஸு, அது கொடுக்குற சவுண்டும் பஸ்ஸு. பூனை அதே போல், பூனை என்ன செய்யும், மியூ அப்படின்னு தான் கத்தும். அதுக்கு நம்ம கொடுக்குற ஒலியும் மியூ தான். அதே மாதிரி ஏதோ ஒன்று உடையுது, க்ராஷ், கரக் அப்படின்ற சவுண்டு கேட்கும் இல்லையா? அதே அதனுடைய சவுண்டும் அதுதான், அந்த கேட்குற விதத்துக்கு பேரும் அதுதான். இந்த இடத்துல 6 தான் போட்டிருக்கிறேன், கொஞ்சம் பெண்ணு இழுத்துட்டு, வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இப்போ பைப்பில் இருந்து சொட்டு விழுகுது தண்ணி அப்படின்னா ட்ரிப் 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 அப்படி தான் சவுண்டு கேட்கும், சரிங்களா? அது அதனுடைய சவுண்டு. அந்த மாதிரி அது விழுகிறதுக்கு பேர் ட்ரிப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த வேர்பும் ட்ரிப். அடுத்து இந்த லயன் ரோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ரோர் அப்படின்னா அது கர்ஜிக்கிறது. அந்த சவுண்டும் ரோர் அந்த மாதிரி இருக்கும். அதனுடைய வே ஆஃப் ப்ரொடியூசிங் சவுண்டும் அந்த ரோர் தான். அதே போல் கொரட்டை, ஸ்னோர். நம்ம கொரட்டை விடுறதுமே எல்லாருக்கும் தெரியும். இதே சவுண்டில் தான் நம்மளும் கொரட்டை விடுவோம். அது மாதிரி தட் அப்படின்னு ஒரு பொருள் விழுகுது அப்படின்னா அந்த சவுண்டு நமக்கு அப்படி கேட்கும் இல்லையா? அப்போ அந்த சவுண்டும் ஒன்று தான், அதை கேட்கிற விதமும் ஒன்று தான். இதை தான் இங்கே நம்ம எழுதியிருக்கிறோம், ஒலி ஒத்திருக்கும் சொற்கள். இந்த ஒலியை ஒத்து தான் இந்த சொல் இருக்குது. இது குவாக் குவாக், ஹிஸ் ஹிஸ், இது எல்லாமே, சரிங்களா? அதுக்கு தான் ஒனோமேட்டோஃபியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை பார்த்த உடனே நீங்கள் இந்த டக் அண்ட் ஸ்னேக்கை மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஐரணி. சாதாரணமாக இதை விட்டுட்டு இப்படி பார்த்தோம்னா நம்ம அயன் அப்படின்னு சொல்லுவோம். இது அயன் இல்லை, அந்த இரும்பு அந்த அர்த்தம் கிடையாது.
ஸோ இது இலக்கணத்தில் வர்றது. ஸோ இதுக்கு பேர் ஐரணின்னு தான் சொல்லணும். எதிர்மறை பொருள் கொள்ளுதல். நம்ம ஒன்று சொல்லுவோம், ஆனால் நடந்தது வேறு ஒரு உண்மையாக இருக்கும். அதாவது சாடி சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. செயல் ஒன்றா தான் இருக்கும், ஏதோ ஒரு செயல் நடக்கும், அதை வந்து எதிர்மறையாக சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் அந்த ஐரணி. இப்போ குட்டி பிள்ளைங்க கூட சேட்டை பண்ணும்போது நம்ம என்ன சொல்லுவோம், ரொம்ப சேட்டை பண்ணோம், அந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம், ஏய் வாடி சமத்த பிள்ளை, நீ சூப்பர் பிள்ளை இல்லை, நீ செய்ய மாட்டல்ல, நீ தங்க பிள்ளை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் பார்த்தீங்களா. அந்த எதிர்மறையாக அந்த ஒரு செயலை சொல்கிறதுக்கு பேர் தான் ஐரணி. சொல்லும் சொல் ஒன்றாகவும் அதன் உண்மை பொருள் வேறொன்றாகவும் அமையுமாறு பேசுவது ஐரணி எனப்படும். ஒருத்தவங்க வந்து மழையில் நனைஞ்சிட்டு வராங்க அப்படின்னா, அவங்க மழையில் நனைஞ்சிட்டு வரும்போது அவங்க ஐயோ இவ்வளோ ஈரமாயிருச்சே அப்படின்னு சொல்கிறது ஒரு விதம். அதே நேரத்தில் அதை யூ ஆர் லுக்கிங் ஸோ ட்ரை, அதை வந்து அந்த வஞ்ச புகழ்ச்சி மாதிரி இல்லாமல் ஒன்றை வந்து நம்ம சொல்கிறோம். அதுதான் இந்த ஐரணின்னு சொல்கிறது. மோரார்லெஸ் ஐரணி அப்படின்னா வஞ்ச புகழ்ச்சி தான். ஒன்றுமே இருக்காது, ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், எல்லாம் இருக்கிற மாதிரி சொல்லுவோம். அதுதான். அதிக சத்தமாக பேசக்கூடிய ஒரு மாணவனை ஆசிரியர் பார்த்து சொல்கிறார், யூ ஆர் சச் அ குவைட் ஸ்டூடெண்ட், நீ ரொம்ப அமைதியான பையன்டா அப்படின்னு சொல்கிறார். அவன் உண்மையிலேயே அவன் அமைதியாக இல்லை, அவன் ரொம்ப சத்தம் போட்டு பேசக்கூடிய ஒரு சேட்டை பண்ணுற பாய். அப்போ அவனை பார்த்து ஒரு வாத்தியார் இப்படி சொல்கிறார். சரிங்களா. அதே மாதிரி இந்த ஐரணியில் வந்து 3 டைப் இருக்குது. வேர்பல் டைப் இருக்குது, சிச்சுவேஷனல் டைப் இருக்குது, ட்ராமட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான ஐரணி இருக்குது. அது 3மே கலந்து தான் இதில் எழுதியிருக்கிறேன். ஃபயர் ஸ்டேஷன் பேர்ன்ட் டவுன். இந்த இப்போ நம்ம வேலியே பயிரை மேய்கிறது அப்படின்னு சொல்கிறோம். பயிருக்கு பாதுகாப்பு எது, வேலி. ஆனால் அந்த வேலியே பயிரை சாப்பிடுது அப்படின்னு சொல்கிறோன்னா, அது மாதிரி இங்கிலீஷில் இது ஒரு 2 இருக்குது. ஃபயர் ஸ்டேஷன் பேர்ன் டவுன். பேர்ன்டுன்னு எழுதலாம், பேர்ன்ட்டுன்னு எழுதலாம். எப்படி லேர்ன்ட்டு எழுதுகிறாங்களோ அதே போல் இந்த ஃபார்ம் தப்பு கிடையாது. என்ன இப்படி எழுதியிருக்காங்களே நினைக்க வேண்டாம், 2மே ஒன்று தான். ஃபயர் ஸ்டேஷன் பேர்ன் டவுன் அப்படின்னா என்னது, அந்த ஃபயர் ஸ்டேஷனே தீப்பிடிச்சிருச்சு, காப்பாற்றக்கூடிய இடமே அதுதான், தீப்பிடிச்சிருச்சு. அடுத்து ரொம்ப மழையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அல்லது ரொம்ப வெயிலாக இருக்குது, அப்படி ஏதாவது ஒன்று பாதிக்கிற மாதிரி இருக்கிற நேரத்தில் வாட் அ ப்ளசண்ட் டே அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே இருக்காது, அது ப்ளசண்ட் டேயாக இருக்காது, அதை நம்ம சொல்லுவோம் ப்ளசண்ட் டே அப்படின்னு. மழையாக இருக்கும், லேசாக தூறலாக இருக்கும், கலெக்டர் அறிவிச்சிருப்பாங்க இன்றைக்கி டியூ டு ரெயின், ஸ்கூலெல்லாம் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க அறிவிக்கிற அன்றைக்கி கட்டாயமாக மழை வராது, நல்ல ஈர துணி எல்லாம் காய போடுவோம். அப்போ அது நமக்கு உண்மையிலுமே ப்ளசண்ட்டான டே தானே. அப்போ நம்ம சொல்லுவோம் வாட் அ ப்ளசண்ட் டே, இன்றைக்கி நமக்கு ஒரு நாள் லீவு கிடச்சிச்சு. அதே நேரம் மழையை ஊற்றிட்டே இருக்கட்டுமே, அது நமக்கு ப்ளசண்ட்டாக தெரியாது. மழை வெளியிலையும் போக முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, வீட்டுக்குள்ளே சும்மா தான் இருக்கணும், அது வந்து ப்ளசண்ட் டேன்னு சொல்ல முடியாது. ஆனால் மழை பெய்யுதுன்னு லீவை விட்டுட்டு அன்னைக்கு வெயில் அடித்து நம்ம வேலையெல்லாம் செஞ்சோம்னா அது நமக்கு ப்ளசண்ட் டே. அது மாதிரியான கருத்து. அ பைலட் இஸ் அஃப்ரைட் ஆஃப் ஹெய்ட்ஸ். ஒரு பைலட்டு ஹைட்டை பார்த்து பயப்படுவாரா? பயப்பட மாட்டார். இல்லாத ஒன்றா இருக்கிற மாதிரி தான் சொல்கிறோம். இந்த போலீஸ் ஸ்டேஷன் காட் ராப்டு. இங்கே நம்ம சொன்னோம் அந்த வேலையே பயிர மீதுன்னு சொன்னோன்னே, அது மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லேயே என்ன நடக்குது, திருட்டு நடக்குது. அப்போ இதெல்லாம் என்னது, இந்த போலீஸ் ஸ்டேஷன் காட் ராப்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இல்லாத ஒன்று தான், அதை நம்ம அப்படி சொல்கிறோம், மாற்றி சொல்கிறோம். அதுக்கு பேர் தான் ஐரணி. ஓகேயா. இந்த 2 கான்செப்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது அப்பாஸ்ட்ரஃபி. அப்பாஸ்ட்ரஃபின்னா நம்ம இந்த கமா போடுறோம் பார்த்தீங்களா, ஒரு வேர்டு எழுதையில் மேலே ஒரு சின்ன கமா போட்டுட்டு அந்த பொசசிவாக எழுதுறதுக்கெல்லாம் நம்ம வந்து அந்த மாதிரி போடுவோம். அந்த மாதிரி அர்த்தம் இது இல்லை. சரிங்களா. உயிர் அற்றதிடம் நேரடியாக பேசுவது போல சொல்கிறது, நேரடியாக பேசுகிற மாதிரி. இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு கான்செப்ட் படித்தோம், அது இந்த இடையில காட்டுறேன். இல்லாத ஒரு நபர், உயிரற்ற ஒரு பொருள், ஒரு எண்ணம், உணர்வு, இவை உயிருடன் இருப்பது போல நினைத்து அவைகளை அழைத்து பேசுவது போல் அமைந்த சொற்றொடர் தான் அப்பாஸ்ட்ரஃபி. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஒருத்தவங்க அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க, அல்லது ஒரு உயிரற்ற பொருளை பார்த்து, அல்லது ஒரு எண்ணத்தையோ உணர்வையோ பார்த்து நம்ம அவங்களுக்கு உயிர் கொடுத்து நேரடியாக அவங்கக்கிட்ட நம்ம பேசுகிற மாதிரி அவங்கள கூப்பிட்டு ஓ விண்டு, ஓ டெத்து, ஓ நேச்சர், ஓ டைம், ஓ கிளாக், ஓ மூன், அப்படி அவங்கள நேரடியாக நம்ம கூப்பிட்டு அவங்கக்கிட்ட நம்ம பேசுகிற மாதிரி அமைந்தது. இது பெரும்பாலும் எங்கே வரும், அதிகமாக எங்கே வரும் அப்படின்னா பொயட்ரி ஏரியாவில் தான் நிறையா இந்த மாதிரி வரும். அப்போ இந்த மாதிரியான உயிரற்ற பொருள்களை உயிருள்ளவையாக பாவித்து அவர்களிடம் நாம் நேரடியாக பேசுதல். இந்த இடத்துல ஒரே ஒரு பாயிண்ட் தான். ஏன்னா நமக்கு ஒரு சில டாபிக்ஸ் இந்த மாதிரி குழப்பமாக இருக்கும். இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி நம்ம நினச்சி பேசுறது அப்படிங்கிறது. நேரடியாக அழைத்து பேசுகிறது தான் இந்த அப்பாஸ்ட்ரஃபி. சரிங்களா? பாருங்கள், ஓ டெத், வேர் இஸ் தை ஸ்ட்ரிங், ஓ நேச்சர், தோ ஆர்ட் ஸோ பியூட்டிஃபுல், ஓ டைம், stop for a while, twinkle twinkle little star, how I wonder what you are, oh moon, please shine upon me, oh freedom, how sweet you are. இப்படி ஒவ்வொருத்தவங்களையும் நம்ம கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுகிற மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் அப்பாஸ்ட்ரஃபி. ஓகேயா? இதுக்கு இன்னொன்று நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம், பர்சானிஃபிகேஷன். நேற்று படித்தது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், மனித பண்பை வழங்குதல். காற்று மரங்களுக்கு இடையே பேசியது. ஃப்ளவர்ஸு டான்ஸ் ஆடுறது மனித இயல்பு, அதை ஃப்ளவர்ஸ் செய்யுது அப்படின்னு நம்ம சொன்னோம். இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம விண்டு செய்யுதுன்னு சொல்கிறது நம்ம, ஃப்ளவர்ஸ் செய்வதாக நம்ம சொல்கிறோம். நேரம் காத்திருக்காது அப்படிங்கிறத நேரத்தை நம்ம தான் சொல்கிறோம். அதே போல் மூணை பார்த்து சொல்கிறோம், இந்த சன்னை பார்த்து சொல்கிறோம். இது மூன்றாவது இடம். இந்த படற்கையில் பேசுகிறோம். தமிழில் சொல்ல போனால் முன்னிலையில் பேசலை, படற்கையில் பேசுகிறோம். அதுதான் பர்சானிஃபிகேஷன். ஆனால் நம்ம இதில் என்ன சொல்கிறோம், அது செய்து இது செய்துன்னு தான் இங்கே சொல்கிறோம். ஆனால் நம்ம இப்போ படித்த டாபிக் இருக்கே, அதில் என்ன சொல்கிறோம், அப்படின்னா நேரடியாக கூப்பிட்றோம். ஓ டெத்து, டெத்தும் நம்மளும் தான் பேசுகிறோம். ஸோ முன்னிலையில் நம்ம பேசுகிறோம். தன்மையில் இருக்கிறவங்க முன்னிலையில் இருக்கிறவங்கள பார்த்து கூப்பிட்டு பேசுகிறோம். அதுதான் அப்பாஸ்ட்ரஃபி. ஒரே வார்த்தையாக புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து யூஃபிமிசம். யூஃபிமிசம்னா என்ன, இனிய சொற்களை பிரதியிடல். திருவள்ளுவர் சொல்லுவார், இனிய உழவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு. நமக்கு நாக்கில் பேசுவதற்கு, நல்ல வார்த்தைகள் பேசுவதற்கு தெரியும், முடியும். ஆனால் நம்ம அதை விட்டுட்டு வன் சொற்களை பேசுகிறோம். அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு திருக்குறள் இருக்கிற மாதிரி இது. இதில் என்ன அப்படின்னா, யூஃபிமிசம் அப்படின்னா ஒரு விஷயத்தை வன் சொற்களை கொண்டு சொல்லாமல் அவற்றை மென்மையான மரியாதையோடு கூடிய பிறர் நலம் புண்படும்படியாக அல்லாமல் மென்மையான சொற்களை கொண்டு பேசுதல். வன் சொற்களை விடுத்து மென்மையான சொற்களை பயன்படுத்தணும். அதுதான் யூஃபிமிசம். புரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க, யாரா கிழமை மண்டையை போட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. மண்டையை போட்டுட்டார், அது கேட்குறதுக்கு அவ்வளோ ஒரு நல்லா இல்லை. அப்போ எப்படி சொல்லலாம், ஹீ டைட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஹீ பாஸ்ட் அவே, ஹீ பாஸ்ட் அவே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த ஹீ டைடு மொட்டையா செத்துட்டார், செத்து போயிட்டார், மண்டையை போட்டுட்டாரு அப்படின்லாம் சொல்கிறதுக்கு பதிலாக ஹீ பாஸ்ட் அவே. இந்த ஹீ டைடுங்கிறதெல்லாம் இப்போ நான் சொன்ன மாதிரி ஹீ பாஸ்ட் அவே அப்படிங்கிறது ஒரு மென்மையான வாக்கியம். ஷீ இஸ் டிசேபிள்டு. ஒரு பிள்ளையை பார்த்து சொல்கிறான், இது மாற்றுத்திறனாளி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மாற்றுத்திறனாளின்னு சொல்ல மாட்டோம், அப்படி சொன்னால் பரவாயில்ல. இது ஊனமுற்றது. டிசேபிள்டு அப்படின்னா அவங்களால எதுவும் செய்ய முடியாது, எபிலிட்டி இல்லாதவங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டிஸ்ஏபிள்டு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அவங்களுக்கு அது மனசை புண்படும். இதே வார்த்தையை நம்ம சொன்னோம்னா, ஊனமுற்றவர்கள் எந்திரிப்பா எல்லாரும், ஊனமுற்றவர்கள்லாம் எந்திரி அப்படின்னு நம்ம ஒரு கிளாஸ் ரூமில் சொன்னோம்னா கூட அந்த குழந்தைங்களுக்கு மனசு புண்படும். அப்போ நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஷீ இஸ் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அப்படிங்கிறது தான் மாற்றுத்திறனாளி.
நம்மளை விட அவங்க வந்து எக்ஸ்ட்ராடினரியாகவும் இருப்பாங்க. அதனால தான் அவங்கள வந்து அப்படி சொல்லணும். ஷீ இஸ் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது ஓல்டு பர்சன், வயசானவங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஈஸியாக வயசானவங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொன்னால் அது நல்லா இருக்குது. அதே மாதிரி இங்கே இதை மாற்றி இங்கே எழுதியிருக்கிறேன். ஹீ இஸ் டெட், அதே தான். இதை நம்ம இங்கே ஃபஸ்ட்டில் சொன்னோம்ல, அது மாதிரி ஹீ இஸ் நோ லாங்கர் வித் அஸ் அப்படிங்கிறது. அடுத்தது டாய்லெட். டாய்லெட்டுன்னு சொல்கிறத விட்டுட்டு அதுக்கு பதிலாக ரெஸ்ட் ரூம் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க ஒருத்தவங்களை பார்த்து பூவா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. பூவான்னு சொல்கிறத விட எக்கனாமிக்கல்லி சேஞ்சு. இப்போ நம்ம மாற்றுத்திறனாளிகளை இன்னொரு விதமாக சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஃபிசிக்கல்லி சேஞ்ச்டு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எக்கனாமிக்கல்லி சேஞ்சுடு, பொருளாதாரத்தில் அவங்க பின்தங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லாமல் சேஞ்சுடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி மென்மையான வார்த்தைகளை அந்த ஹார்டான வார்த்தைகளுக்கு பதிலாக பயன்படுத்துறதுக்கு பேர் தான் யூஃபிமிசம். சரிங்களா? அடுத்தது பேரந்தசிஸ். நம்ம ஏற்கனவே ஒன்று படிச்சிருக்கிறோம். இந்த பேரந்தசிஸ் மாதிரி என்ன படிச்சிருக்கிறோம்? ஆன்டிதெசிஸ்னு படிச்சிருக்கிறோம். அது வேறு, இது வேறு. சரிங்களா? பேரந்தசிஸ் என்ன அப்படின்னா கூடுதலான விளக்கம். வார்த்தை மாறாது, பொருள் மாறாது. நம்ம எக்ஸ்ட்ரா அதோட ஏதாவது ஒரு ப்ராக்கெட் பண்ணி அல்லது ஒரு ஹைஃபன் போட்டு எழுதி காமிச்சிருப்போம். அது வந்து நம்ம சொல்கிற விஷயத்துக்கு கொஞ்சம் கூடுதலான விளக்கமாக இருக்கும். அப்போ பேரந்தசிஸ்னால் கூடுதல் விளக்கம்னு மனசில் வச்சுக்கோங்க. ஒரு வாக்கியத்தில் அதன் முதன்மை கருத்து பாதிக்காதவாறு தவறோ வேறு பொருளோ ஏற்படாமல்னா கருத்து வேறுபாடு, வேறு பொருள் மாறுபடாமல் கூடுதல் கருத்துக்களை இடைச்செருகல் செய்வது தான் பேரந்தசிஸ். இப்போ நம்ம இங்கே இருக்கிற எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். மை பிரதர் ஹூ லிவ்ஸ் இன் சென்னை இஸ் கம்மிங் டுமாரோ. என்னுடைய அண்ணா அல்லது தம்பி நாளைக்கு வர்றான், அதுதான் சென்டென்ஸு. ஆனால் அங்கே என்ன பண்ணுறோம், இந்த பிரதருக்கு எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு பிட்டு போடுறோம். மை பிரதர், அவரையே திருப்பி சொல்கிறோம். ஹூ லிவ்ஸ் இன் சென்னை, சென்னையில் இருக்கிற என்னுடைய சகோதரர் நாளைய தினம் இங்கே வர்றாருன்னு சொல்கிறான். ஏன் என் தம்பி அல்லது அண்ணா நாளைக்கு இங்கே வர்றாருன்னு சொன்னால் ஆகாதா? அப்போ இங்கே கருத்து மாறுதா? மாறலை. மை பிரதர் இஸ் கம்மிங் டுமாரோங்கிற கருத்து மாறலை. ஆனால் இடையில எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அவங்க வந்து விளக்கம் கொடுத்துருக்குறாங்க, கூடுதல் விளக்கம். ஹூ லிவ்ஸ் இன் சென்னை. அந்த கேட்குறவங்களுக்கு அண்ணன் எங்கே இருக்கிறவர்? சிங்கப்பூரில் இருக்கிறவரா, மலேசியாவில் இருக்கிறவரா? சிங்கப்பூரில் இருக்கிறவர் வரார் அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி மை பிரதர் ஹூ லிவ்ஸ் இன் சென்னை இஸ் கம்மிங் டுமாரோ. இந்த ஆரஞ்சு கலரில் எழுதியிருக்கிறது கொஞ்சம் கூடுதலான வார்த்தை. பட் இங்கே சென்டென்ஸுடைய மீனிங் கொஞ்சம் கூட மாறலை. அதே போல் த டீச்சர் அ கைண்ட் அண்ட் பேஷண்ட் டு விமன் ஹெல்ப்டு எவ்ரி ஸ்டூடெண்ட். டீச்சர் எல்லா குழந்தைங்களுக்கும் உதவுனாங்க அப்படிங்கிறது சென்டென்ஸு. எ கைண்ட் அண்ட் பேஷண்ட் டு உமன் அப்படிங்கிறது என்ன? எக்ஸ்ட்ரா அந்த டீச்சரை பற்றி இன்னும் கொஞ்சம் சேர்த்து சொல்கிற கருத்து. இந்த கருத்தை எடுத்துட்டாலும் இந்த சென்டென்ஸினுடைய மீனிங் மாறாது. சரியா? அதே மாதிரி தான் இதுவும். ஐ ஃபைனலி பாட் அ கார் ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் தட் ஐ ஹேட் ஆல்வேஸ் வாண்டட். சரிங்களா? இப்போ இந்த வார்த்தை சென்டென்ஸ் மாறாது. மாறாமல் எக்ஸ்ட்ரா நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளேயோ அல்லது ஒரு ஹைஃபன் போட்டோ ஒரு சென்டென்ஸ் கூட கொஞ்சம் எழுதியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது? பேரந்தசிஸ். ஓகேயா? அடுத்து எபிதெட். எபிதெட்னா ஒரு டிஸ்கிரிப்டிவ் வேர்டு அப்படின்னு சொல்லலாம். அதை கொஞ்சம் சிறப்பிச்சு ஒரு அடைமொழி கொடுத்து சொல்கிறதுக்கு பேர் தான் டிஸ்கிரிப்டிவ் வேர்டு. சரியா? அதை நம்ம ப்ராக்கெட்டில் அடைமொழி அல்லது சிறப்பு பெயர் அப்படி நம்ம எதை வேணாலும் வச்சுக்கலாம், நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்ற மாதிரி. ஒரு நபர் அல்லது பொருள் அல்லது இடம் இவற்றின் தன்மையை வலியுறுத்துவதற்காக அந்த பெயருடன் ஒரு சிறப்பான சொல்லை அடைமொழியாக சேர்த்து அழைப்பது எபிதெட். சரியா? ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள சும்மா சொல்லாமல் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பட்டப்பேரை ஒன்று முன்னால் சொருகி அல்லது பின்னால் வச்சு அந்த மாதிரி சொல்கிறதுக்கு பேர் தான் எபிதெட். பட்டப்பெயர் சேர்த்து சொல்கிறோம் இல்லையா, அதுதான். அது நம்ம பட்டப்பெயர்னு சொல்லக்கூடாது. அதனால் நான் அதை வந்து அடைமொழி அப்படின்னு போட்டிருக்கிறேன்.
இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அலெக்சாண்டர் வந்து மாவீரன்னு நமக்கு தெரியும். அப்போ அவரை வந்து சும்மா சொல்லாமல் அலெக்சாண்டர் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லையிலேயே நம்ம அவருடைய சிறப்பை சொல்லிடுறோம். த கிரேட் அலெக்சாண்டர் த கிரேட். இதுதான் த கிரேட்டுங்கிறது தான் அவருடைய சிறப்பு பெயர். ஆப்ரஹாம்னு சொல்லாமல் ஹானஸ்ட் ஆப்ரஹாம் அப்படின்னு முன்னால் கொண்டு வந்து அந்த சிறப்பை சொல்கிறோம். அடுத்து ரோசி ஃபிங்கர்ட் டான். இந்த டானுக்கு முன்னால் ரோசி ஃபிங்கர்டு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அதே போல் காந்திஜியை சொல்லும்போதும் அப்படி தான் சொல்கிறோம். ஃபாதர் ஆஃப் த நேஷன், ஸ்டோன் ஹார்ட்டட் வில்லன். வில்லன்லாம் எப்போவுமே அப்படி தான் இருப்பாங்க, கடுமையாக தான் இருப்பாங்க. அப்போ அவங்கள சொல்லும்போது எப்படி சொல்கிறோம்? ஸ்டோன் ஹார்ட்டட் வில்லன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ ஒரு பெயருக்கு பக்கத்தில் அல்லது ஒரு பொருளுக்கு பக்கத்தில் அல்லது ஒரு இடத்துக்கு பக்கத்தில் அதனுடைய கருத்தை வலியுறுத்துவதற்காக, அதனுடைய தன்மையை நாம் வலியுறுத்துவதற்காக அதற்கு அருகிலோ பின்னோ முன்னோ ஒரு அடைமொழி பெயரை கொடுப்பதற்கு பெயர் தான் எபித்தெட். ஓகேயா? உங்களுக்கு தெளிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவரையிலும் நான் 18 ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு சொல்லி கொடுத்துட்டேன். இது எல்லாத்தையுமே நீங்கள் நினைப்பு வரும்போது அடிக்கடி நீங்கள் வேலை செய்யும்போதும் கூட, ஃப்ரீயாக இருக்கிற டைம் கூட இதை சொல்லி பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த வேர்ட்ஸை சொல்ல இதுக்கு என்ன, அதுக்கு என்ன சொன்னோம், இதுக்கு என்ன சொன்னாங்க, அப்படி அந்த மாதிரி நினைவில் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு குழப்பமே இருக்காது. இதில் எதுவும் உங்களுக்கு குழப்பம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஏதாவது உங்களுக்கு குழப்பமாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அந்த குழப்பத்தை அடுத்த வீடியோவில் கிளியர் பண்ணிடுறேன். சரிங்களா? தயவு செய்து இந்த பிடிஎஃப் கொடுங்க அப்படின்னு கேட்காதீங்கப்பா. உங்களை மாதிரி தானே நான் கஷ்டப்பட்டு தயார் பண்ணி தொகுத்து எழுதி ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கையில் நெல்லிக்காய் கொடுத்த மாதிரி, அல்ல ஆப்பிள் பழம் கையில் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டேன். அதை சாப்பிட வேண்டியதான் உங்கள் வேலை. சரிங்களா? இப்போ நீங்கள் கட் பண்ணி தாங்க, ஸ்பூன் போட்டு தாங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது வியூவர்ஸ். நான் கோபமாக சொல்லலை, ஃப்ரெண்ட்லியாக தான் சொல்கிறேன். ஏன்னா நானும் ஜாபில் இருக்கிறேன், வீட்டில் எல்லாம் பார்க்கணும். உங்களை போல தான் நானும். அப்போ என்னை நீங்கள் உங்கள் இடத்துல வச்சு நினச்சி பாருங்கள். அதனால் சகோதர சகோதரிகள், இந்த பிடிஎஃப் பற்றி கேட்காதீங்கப்பா. நீங்கள் கேட்குற நேரம் பார்க்குற நேரத்தில் இதை அப்படியே நம்ம கேட்டுட்டு போகிறதே ஓகே, போதுமானது. இதை 1 or 2 டைம்ஸ் நீங்கள் நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. லைட்டாக இவ்வளவு எழுத வேண்டாம். இந்த தலைப்பை போட்டுக்கிறங்க, இதை போடுங்க. இந்த ஒரு சென்டென்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது புரிஞ்சிடும். இது வந்து எக்ஸ்ட்ரா சொல்கிறது தான், அர்த்தம் மாறாமல் ஏதோ ஒரு வார்த்தையை சேர்க்கறது தான் பேரந்தசிஸ் அப்படின்றது. இந்த மாதிரி உங்களுக்கு அது வந்துடும். ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் படிங்கப்பா. சரிங்களா? இனிமேல் பிடிஎஃப் என்கிட்ட கேட்காதீங்க. நான் சாரி கேட்டுக்கிறேன், என்னால் முடியல. ஏற்கனவே வாய்ப்பு இருந்தது ஒரு நாள் தீபாவளி அன்றைக்கு. அன்னைக்கு நான் உங்களுக்கு தமிழில் கொஞ்சம் பிடிஎஃப் போட்டிருக்கேன், எஸ்எஸில் கொஞ்சம் பிடிஎஃப் போட்டிருக்கிறேன். ஆனால் என்னால் எல்லாத்துக்கும் போடவும் முடியல. அதை வந்து நான் உங்கள்கிட்ட சாரி சொல்லிக்கிறேன். பிடிஎஃப் மட்டும் என்னால் பண்ண முடியாது. நீங்கள் வந்து இந்த வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் ஷார்ட்டாக நோட்ஸ் எடுத்துகிட்டு அதிலேருந்து படிங்கப்பா. வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.